எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் அதே போல எடப்பாடியார்கள் பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலம் முக்குளம் மேம்பாலங்கள் 479 கோடியிலே தந்தார்கள். இன்னைக்கு அது சிறப்பான முறையில் வாங்கினவர்கள் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல காந்திபுரத்தில் 194 கோடியில் 2 அடுக்கு மேம்பாலம். அதே போல 253 கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம். அதே போல 66 கோடியில் கவுண்டம்பாளையம் மேம்பாலம், 86 கோடியில் பெண்ணாய்க்கம்பாளையம் மேம்பாலம், அதேபோல் ஜிஎன் மில்ஸ் அடுத்த ஒரு மேம்பாலம், 42 கோடியிலே காரமடை மேம்பாலம், அதே போல 58.8 கோடியில் பார்த்தீங்கன்னா இருகூர் பீளமேடு, அதே போல போத்தனூர் ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடியார் தந்தார்கள். அதே போல டெக்ஸ்டூல் இருவழி மேம்பாலங்கள் 55 கோடியில், அதே போல் ஆவராம்பாளையம் உட்பட இப்படி அதிகமான மேம்பாலங்கள். அதே போல் எஸ்ஐஜி காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வழக்கு காரணமாக இருக்குது, இன்னும் இந்த அரசு முடிக்காமல் இருக்கிறது. ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல, 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு 50 வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் எடப்பாடி தந்தார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அத்திக்கடை திட்டம், அதே போல் நம்ம கலெக்டர் புது பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங்கு, அரசு மருத்துவமனை மேம்பாடு 100 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி தந்தார். ஆகவே அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகள், திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாடி ரோடு, இருக்கக்கூடிய சத்தி ரோடு, அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி தந்து எடப்பாடியார். ஆகவே இந்த மேம்பாலமும் எடப்பாடியார்கள் பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும். இன்னைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சூட்டியுள்ளார்கள். அது எங்களுக்கு எடப்பாடியார் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். ஏன்னா அவர் கோயம்புத்தூருடைய அடையாளம், மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர், அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திறந்து வைத்தாலும் கூட அவர்கள் இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க. இதை நாங்கள் நீலம்பூர்வல் நீட்டிக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு 4 வருஷமா எந்த திட்டமே திமுக கொடுக்கல. அதே போல இன்றைக்கு அத்திக்கடு அனாசி திட்டம் 2 அத்திக்கடு அனாசி திட்டம் 2 எடப்பாடி அறிவிச்சார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அந்த அத்திக்கடு அனாசி திட்டம் 2ல அத்திக்கடு அனாசி திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை இந்த அரசு 4 வருஷம் ஒன்று அதை உடனே நீங்க அறிவிச்சு நிதி ஒதுக்கலாம். அதே மாதிரி சிங்களூர் மேம்பாலம் அன்னைக்கு எடப்பாடி எடுத்தார், லாரி ரோடு மேம்பாலம் எடுத்தாங்க. இப்படி சரவணப்பட்டி மேம்பாலம் இதெல்லாம் எடப்பாடியார் ஆய்வு பண்ணார். அதுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்கி தரலாம். நீங்க எல்லாமே எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சியில் தந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு. ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த படிகளையாவது நீங்கள் செய்து தர வேண்டும். கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக 4 வருஷத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். விடுபட்ட எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திக்கடு அனாசி திட்டம் 2, அதே விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை பூரா கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார். அதே போல இந்த மேம்பாலத்தில் நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்த மேம்பாலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க. ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும். உடனடியாக இந்த டைவர்ஷன் எல்லாம் பண்றதெல்லாம் கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.